குருவடிச்சரணம் திருவடிச்சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஓர் அற்புதமான தொழில் நேர்களே. நேர்களே, ஒரு குட்டி அழகான கதை பார்ப்போமா? இது உன் கதையல்ல, நிஜம். நம்ம கிருஷ்ண பரமாத்மா பற்றி தான். ஒரு தடவை கிருஷ்ணர் அவருக்கு சாம்பன் அப்படிங்கிற ஒரு குழந்தை, அழகான அபூர்வமான ஒரு அழகான ஆண் குழந்தை. அப்போ கிருஷ்ணர், ராதை, ருக்மணி, எக்கச்சக்க பேர் அழகாக கோபியர்களோடு அப்படி இருக்கக்கூடியவர் யாருக்கு கிடைக்கும்? கிருஷ்ணர்னாலே தீராத விளையாட்டு பிள்ளை. கண்டிப்பாக அவரோட சம்பவத்தை நம்ம பார்க்குறப்ப கேட்குறப்ப நம்மளுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். கண்டிப்பாக அந்த நீல வண்ண கண்ணன் ஷாம்பன்கிற ஒரு அருமையான அழகான ஒரு குழந்தைய, அந்த கதை தான் இது. அவர் ஷாம்பன்கிற அவரோட மனைவி லக்ஷ்மணா, அவங்களுக்கு ஒரு குழந்தை. அழகாக இப்படியே சூப்பராக ஓடின்னு இருந்தது வாழ்க்கை. அப்போ நாரதர் வந்தாரே. நாரதர் ஒரு சின்ன திருவிளையாடல் பண்ணணும்ல. அப்போ அவர் வர்றப்போ எல்லா பேரும் நான் ரெஸ்பான்சிபிள், உங்கள் இதுக்கு சொல்கிறேன், வருக வருக அப்படிங்கிறா. ஆனால் சாம்பன் மட்டும் சொல்லவே இல்லை. சாம்பன் சொல்லலைங்கவும் நாரதருக்கு கொஞ்சம் வருத்தம். அதை போய் கிருஷ்ண பரமாத்மாட்ட சொல்லியிருக்காங்க. சொல்லவும், நான் சொல்கிறேன் என் குழந்தைக்காண்டி பரவாயில்ல அப்படிங்கிறார். இருந்தாலும் எனக்கு சித்த வருத்தமாக இருக்குது பெருமாளே நாராயணா அப்படிங்கிற, உன்னோட திருவிளையாடல் பண்ணுங்கோ அப்படிங்கிறார். வேறு என்ன பண்ண முடியும், ஆரம்பிச்சிட்டிங்க பண்ணிருங்கோ அப்படிங்கிறார் பெருமாளும் நாரதர் 2 பேர் பேசிக்கிறார். அப்போ ஒரு நாள் நாரதர் சாம்பன்கிட்ட, இந்த மாதிரி உங்கள் அப்பா கூப்பிட்றா, அதனால் உன்னை அர்ஜெண்ட்டாக விரைவாக உன்னை கூப்பிட்றா அப்படிங்கிறப்ப சாம்பன் சொல்கிறாங்க, குழந்தை, எங்கள் அப்பா அந்த புறத்தில் இருக்கிறப்ப யாருமே கூட போகக்கூடாது, அது நிறைய கோபியர்களோடு இருக்கிறதுனால நாங்கள்லாம் போகமாட்டோம், இல்லை அர்ஜென்ட்டுன்னு சொல்கிறா அப்படிங்கிறப்ப, வேறு குரு சொல்கிறேன், இது நான் முனிவர் சொல்கிறேன், நீ கேட்க மாட்டியா அப்படிங்கிறப்ப, இல்லை நான் போனதில்லை, யாருமே நாங்கள்லாம் போனதில்லை அப்படிங்கிறார். மறுப்பு சொல்கிறார். நான் சொல்கிறேன், முனிவர் சொல்கிறேன் போ, ஒரு முனிவருக்கு என்ன மரியாதை அப்படிங்கிறப்ப, சரி நான் போகிறேன் அப்படின்ட்டு போகிறார். உள்ளே போகிறப்ப அப்பாவுக்கு கோபம் வந்துடுது. அந்த கோபியர்கள்லாம் சாம்பனோட அழகை பார்த்து மயங்கிடுறா. சாம்பனோட அழகை பார்த்து மயங்குறப்ப கிருஷ்ண பரமாத்மா ஒரு சாபம் கொடுத்துட்றார். இந்த மாதிரி நீங்கள்லாம் இதுவாயிருவேள், பெண்மணிகளெல்லாம் அழகே இல்லாமல் இதுவாகி போயிடுவேள் அப்படின்றார். அதாவது யாருக்குமே இதுவாக இல்லாமல் போயிடுவேள் அப்படிங்கிறார். அழகு இல்லைனாலும் முடிஞ்சிச்சே, எல்லாமே முடிஞ்சிச்சே, அப்போ உங்களை கண்டாலே எல்லா பேரும் வெறுப்பா அப்படிங்கிற அளவுக்கு என்னென்ன கொடுக்க முடியுமோ அந்த பெண்மணிகளுக்கெல்லாம் கொடுத்துட்றார். அந்த பெண்மணி யாருமே தீண்டாதபடி பண்ணிவிட்டார் பெருமாள். காரணமாக தான் இருக்கும், அதுவும் ஒரு கதை, நம்மளுக்கு திருவிளையாடல் வரணும்ல, அதுக்காண்டி. அப்போ இந்த சாம்பனுக்கு தொழுநோய் மாதிரி சாபம் கொடுத்துட்டார். அழகே இல்லாமல் உனக்கும் அப்படி ஆகிடுத்து அப்படின்னு. அப்போ 2 பேரும் பிரிஞ்சிட்றா, அப்பாவும் பிள்ளையும். நாரதர் இதுக்கு வழியே இல்லையா அப்படின்ட்டு சாம்பன் கேட்க, நாரதர் சொல்கிறார், வா ஒரு கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே உனக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு. இப்படி 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் இப்படியே கூட்டிகிட்டு போகிறார். அங்கே ஒரு இதில் இடத்துல சேர்க்குறார். அங்கே பார்த்தா தொழுநோய் உள்ள இடமா இருக்குது. அங்கே இதுவாக இருக்கா, அதாவது எப்படின்னா ஆண்கள் பெண்கள் அப்படியே கணவன் மனைவியாக அப்படியே எல்லா பேரும் அப்படியே தொழுநோய் கூட்டமாக இருக்கா. அப்போ இந்த சாம்பனும் அங்கே இருக்கவும், அங்கே நீலா ஷாகித்துன்னு ஒரு பெண்மணி இருக்காங்க. அவங்க அவங்க என்னைக்கு இது பண்ணிக்கோ, இங்கே எல்லா பேரும் கணவன் மனைவியாக இருக்காங்க, நான் உன்னை இது பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறப்ப சாம்பன் சொல்கிறாங்க, நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன், இந்த மாதிரி இந்த எண்ணம் இல்லை, நான் உனக்கு வாசல்லே இருப்பேன் அடை காத்து, யாரும் தீண்டாமல் நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறப்ப பாதுகாத்துட்டு வர்றார். அப்போ இப்படியே கொஞ்ச நாள் இப்படி தியானம் இருக்கார். கிருஷ்ண பரமாத்மாவே பார்க்குறார், தன்னோட பையன் இதுதான் அப்படின்னு தெரியுது. அப்படிங்கிறப்ப பூரிச்சு போகிறார். தொழுநோயில் இருக்கிறப்ப அப்பா அப்படிங்கிறப்ப 2 பேரும் சந்திச்சுக்கிறா, அப்புறம் விட்டுறா. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள்
ஒரு முனிவர்ட்ட போறார். அந்த முனிவர் சொல்றார், "இந்த 12 க்ஷேத்திரத்தில இந்த இதில நீ இதில நீர்ல மூழ்கினேன்னா, அ ஆவர்த்தி பண்ணேன்னா, சங்கல்பம் பண்ணேன்னா உனக்கு சரியாயிரும்." அப்படிங்கிறப்ப இந்த கோவில்ல இந்த கோவில் கட்டு, அங்க அத கட்டு, இப்படி கோவிலா கட்ட சொல்றாரு. அப்ப எங்க அப்பா தான் கிருஷ்ணர். எங்க அப்பாட்ட நான் போய் இது பண்றேன். அப்படிங்கிறப்ப அப்பாட்ட வந்து சொல்றார். அப்பா வரார். கிருஷ்ண பரமாத்மா. அப்ப அப்பா வந்து சொல்லி இது பண்ணவும் கோவில்லாம் கட்டுறார். அங்க சேத்திர இதில கங்கா ஸ்நானம் பண்றப்ப தொழுநோய் ஒரு கட்ட 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 அவருக்கு சரியாயிடுது கொஞ்சம் கொஞ்சமா. அப்ப மனைவி சொல்றாங்க, லக்ஷ்மணா சொல்றாங்க, "நானும் வரேன்னு சொல்றப்ப, என்னோட கர்மா வினை நான் அனுபவிக்கிறதுக்கு நான் வரேன். நீ வந்து க்ஷேமமா இரு" அப்படின்ட்டு லக்ஷ்மணாவ சொல்லிடுறாங்க. அப்ப கிருஷ்ண பரமாத்மா வந்து சொல்றார், எல்லாமே உனக்கு வியாதிலாம் எல்லாமே சரியாயிடுத்து. இந்த க்ஷேத்திரத்தில கங்கா ஸ்நானம் பண்ண, கோவில் கட்டின, இவ்ளோ கர்மாக்கு அனுபவிச்சுட்ட. உன்னோட தொழுநோய் எல்லாம் போயிடுத்து. ஆனா, இத்தன வருஷம் நான் உன்னை பிரிஞ்சிருந்தேன். இனிமே என்னோட வாப்பா அப்படிங்கிறப்ப, எனக்கு வேண்டாம். எனக்குன்னு இந்த இடம் தான். இங்கே தொழுநோயில யார் யார் இருக்காளோ, அவாளுக்கு நானு நிவர்த்தி பண்ணி இது பண்ணிட்டுருக்கேன். எனக்கு இதுவே தொண்டா இருக்கட்டும். அதனால அப்பா நான் வந்து அ எனக்கு அது உலகம் இல்ல. இதுதான்ப்பா உலகம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா பூரிச்சு போறாரு. இப்படி ஒரு நல்ல பையனுக்கு எப்படி ஒரு இதுன்னு நாரதரும் உனக்குரிய கர்மா வினைலாம் ந நிறைவேறிடுத்து, தீர்ந்துருத்து. அதனால நீ வந்து நல்ல முழு இதுவாவே நல்லபடியா வந்துட்ட அப்படிங்கிறார். அது வந்து எங்க அப்பானால தான். எங்க அப்பா மனசு வச்சதுனால தான் இப்ப நான் நல்லா நல்லா இருக்கேன். நல்லா இருந்தேன் அப்படிங்கிறார். ஆக பையன் அவ்ளோ நல்ல பையன். கிருஷ்ண பரமாத்மானோட குழந்தைன்னா கேட்கவா வேணும்? அந்த கண்ணனோட குழந்தைன்னா கேட்கவா வேணும்? அப்ப அப்பாவ விட்டு குடுக்காத பிள்ளைய விட்டு குடுக்காத அப்பா. அவ்ளோ அந்யோன்யம். அந்த பாச பிணைப்புகள். எனக்கு இதுதான்ப்பா உலகங்கிறப்ப, போதும்பா அப்படிங்கிறப்ப எப்படி இருக்கும்? அது பூரிச்சு போறார் கண்ண பரமாத்மா. வாயா அப்படின்னு கூப்பிடுறப்ப, எனக்கு வேண்டாம்ப்பா. நான் இங்க வந்து வியாதியில அவதிப்படுறவாள்ட்ட நான் அத குணமாக்கி, உங்க கிருபையில நான் வந்து தொண்டு செய்றேன். எனக்கு இதுவே போதும்பா. அப்படிங்கிறப்ப பூரிச்சு போறார். ஆகையால் நேயர்களே, நம்மளுக்கு ஏதாவது ஒரு தொண்டு கிடைச்சா, அத ஆத்மார்த்தமா நம்ம கண்டிப்பா செய்யணும். செஞ்சே ஆகணும். இந்த சரீரம் எதுக்கு அப்படின்னு கேட்டா, அந்த கண்ணன் திருவடிகளுக்கே. கண்டிப்பா. நமஸ்காரம்.